இன்றைக்கி நம்மளுடைய ஆஸ்தானா சென்டருக்கு வருகை தந்திருக்கிற ஸ்ரீஎம் அவர்களுக்கு முதல்ல எங்களுடைய வணக்கம், ஆசீர்வாதம் சார். இந்த சென்டர் ஸ்ரீஎம் உடைய முயற்சினால் எங்ககிட்ட அறிவுரை சொல்லி இப்படி ஒரு இடம் ஒன்று ஆரம்பிங்க, மலேசியாவில் இருக்கிற இல்லை இந்த பகுதியில் இருக்கிற எல்லோருக்கும் உதவியாக இருக்கும், இதனால் நம்மளுக்கு ஒரு நன்மை வரும் அப்படின்னு நினைச்சு அவர் என்கிட்ட சொன்னார். இப்போ அதன் மூலமாக ஒரு 2 வருஷம் கழித்து இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு ஃபிசிக்கல் சென்டர் ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கும் நன்றி சார். ஓகே, வணக்கம். ஸோ கேள்விகள் கொஞ்சம். முதல் கேள்வி சார், உங்கள் புத்தகத்தில் படிச்சிருக்கிறேன், சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு ஒரு ஆன்மீகம் மேலே ஒரு ஈடுபாடு தன்னாலாவோ இல்லை மற்றவங்க மூலியமாவோ வர இருந்திருக்கு. அதை பற்றி கொஞ்சம் விவாதிக்க முடியுமா? எதை பற்றி? எப்படி இது ஆரம்பிச்சிச்சு உங்களுக்கு இந்த ஒரு ஆர்வம் ஆன்மீகத்து மேலே ஒரு தேடுதல்? நான் நினச்சி பார்த்தா, வணக்கம், இன்டர்வியூவில் அப்படி நினச்சி பார்த்தா எனக்கு பிறந்த டைமில் இருந்து அதுக்கு என்ன சொல்லுவாங்க, சிறு வயசுல இல்லை, பிறந்த நாளில் இருந்து அந்த மாதிரி ஒரு மனசில் ஒரு ஆசை இருந்தது. அது ஒரு 6-8 வயசு ஆன சமயத்தில் அது கொஞ்சம் மேனிஃபெஸ்ட் ஆகிடுச்சு வெளியில். அது வரலும் இருந்தது உள்ள, அது நல்லா நான் மூடி யாருக்கும் தெரியாமல் காணாமல் கேட்காமல் நல்ல விதமாக அதை அடைச்சி வச்சுருந்தேன். அது 8ஆம் வயசில், எனக்கு 8 வயசு ஆகிற பாபாஜி, மகேஸ்வரநாத் பாபாஜி வந்து தலையில் கை வச்சார். அந்த தலையில் கை வைக்கிறதுக்கு அப்புறம் அந்த மேலே இருந்த மூடி திறனேன். அவர் திறக்கலை, அவர் எப்படி திறக்கிறதுன்னு சொல்லிட்டு போயிட்டார். 5 நிமிஷத்தில் திறந்தேன். அங்கேருந்து இதெல்லாம் வெளியில் வந்தது. மேகம் மேலே, இப்படி மேலே பார்த்தா மேகம் தெரியுது இல்லையா, க்ளவுட்ஸ். அது நான் ஹிமாலயம் நினச்சிட்டு இருந்தேன் அந்த காலத்தில். நான் அந்த சமயத்தில் எங்கே ஹிமாலயம் பார்த்தது கிடையாது. புக்கில் பார்த்துருப்பேன், ஏதாவது புஸ்தகத்தில் பார்த்துருப்பேன், இல்லைன்னா நார்மலாக பார்த்தேன். ஆனால் எனக்கு அப்படி அங்கே போகணும், அது எங்கே இருக்குது, இந்த ஒரு என்கொயரி அப்போவே ஆரம்பிச்சிடுச்சு. பாபாஜிக்கு பார்த்தா 8-9 வயசுலேயே இந்த மாதிரியான ஒரு ஆவல். ஆமாம். அதுக்கப்புறம் நார்மலி வெளியில் பார்த்தா நார்மல் எல்லார் மாதிரி தான் இருந்தேன். சின்ன பிள்ளைங்க எப்படி விளையாடுறாங்களோ அந்த மாதிரி நானும் விளையாடிட்டு இருந்தேன். திருவிளையாடல் இல்லை, நார்மல் விளையாடு. அப்புறம் பக்கத்தில் இருந்த எல்லா மகான்களும் அவங்களெல்லாம் போய் பார்த்தேன். இது ஹைஸ்கூல் வரை சொல்கிறேன். எங்கே சாமி யாராவது இருந்தாங்க ஓடி போயிடும். போய் அங்கே உட்காந்து அவங்கள்ட்ட பேசி, அவங்களுக்கும் ரொம்ப ஆச்சரியம், என்னடா இது இந்த பையன் இந்த மாதிரி இருக்கேன் அப்படின்னு. அப்படி இருந்து நிறைய அவங்க பிளெஸ்ஸிங்ஸ் எனக்கு இருக்குது. பிளெஸ்ஸிங்ஸ் தமிழில் என்ன சொன்னேன்? ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் அது சமஸ்கிருதம், வேறு என்ன? சரி, பரவாயில்ல. அருள். 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 அவங்க அருளல் நிறைய இருக்குது என் மேலே. அதனால் சைலண்டாக டெவலப்மெண்ட்டு ஆகிட்டே இருந்தது. ஒரு 19 வயசில் நான் நினச்சேன், இது இங்கே இருந்தால் முடியாது, இது இன்னும் முயற்சி பண்ணணுமுன்னா இந்த அட்மாஸ்ஃபியரில், இந்த என்வாரன்மெண்ட்டில் இது முடியாது, வெளியில் எங்கேயாரும் போகணும். அப்போ ஹிமாலயா. அப்படி நான் 19ஆவது வயசில், அப்போது கூகுள் பின்னு எல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ரயில்வே கைட்ஸ்
பார்த்து பார்த்து பார்த்துடா ரிஷிகேஷ் இங்கே இருக்குது, பத்ரி இந்த மாதிரி பார்த்து கடைசியில் ஒரு 3 மாதம் ஆச்சு அங்கே போய் சேர்றதுக்கு பத்ரியில். அந்த மாதிரி இதாக ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுடைய புத்தகத்தில் படிச்சிருக்கிறோம். முதல் புக்கில் மட்டும் இல்லை, 2வது புக்கும் படித்தோம். அது உங்கள் வாழ்க்கை சரித்திரமாகவே நாங்கள் அதை பார்க்குறோம். அதுக்கப்புறம் மற்ற புத்தகங்களும் நீங்கள் எழுதியிருக்கிறீங்க. இப்போ அதை தொடர்ந்து ஒரு அதுக்கு ஒட்டிய ஒரு கேள்வி சார், குரு எவ்வளோ முக்கியமானவர், அது நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு எவ்வளோ தேவையானது, எப்படி ஒருத்தர் அவருடைய குருவை அணுக வேண்டும்? எனக்கு கேட்டேன், குரு இல்லாமல் நான் 1 இன்ச்சு கூட நான் ப்ரோக்ரஸ் பண்ணதா எனக்கு தெரியல. அவர் கை நம்ம தலையில் இருந்ததுனால இதுவரையிலும் வந்து சேர்ந்தேன். இப்போ இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ வெளியில் இருந்து இல்லை, உள்ளே இருந்து. நேற்றுக்கு சொன்னேன் இல்லை, அந்த மாதிரி உள்ளே கடந்தால் பார்க்கறது தான் கடவுள், கடக்கிறது உள்ளே பார்க்கறது கடவுள். ஆனால் அதுக்கு வாசல் திறந்து கொடுத்தவர் அவர். இப்போ போகலாம், யாரும் குரு இல்லை இருந்தாலும் இந்த ஆத்மீக இது பாதை ஜேர்னி சொல்லுவாங்க, பயணம் பண்ணலாம், செய்யலாம். ஆனால் எத்தனை வருஷம் ஆகுமோ, எத்தனை ஜென்மம் ஆகுமோ, அது நமக்கு சொல்ல முடியாது. என்னோட அறிவு என்னன்னா, எல்லாரும் அங்கே போய் சேருவாங்க. ஒரு காலத்தில் நல்ல ஒரு குரு இருந்தால் அது இன்னும் ஷார்ட் ஆகிடும், டைம் கம்மியாக போகலாம். ஏன், டோர் எங்கே இருக்குன்னு காட்டுவார். ஆனால் டோர் எங்கேருந்து காட்டுனா அதுக்கப்புறம் டோர் திறக்கிறது, நடந்து போகிறது எல்லாம் நம்ம வேலை, அவர் மேலே வைக்கக்கூடாது. உண்மை. அவ்வளோ காட்டுவார், அதான் இதுதான் டோர், பார்த்துக்கோ, நடந்து போ அப்படின்னு சொல்லுவார். பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கணும், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆசீர்வாதம் இருந்தால் தான் போக முடியும், அருள் இருந்தால் தான் போக முடியும். ஆனால் செல்ஃப் எஃபர்ட் ரொம்ப முயற்சி. வெற்றி வேண்டுமா, போட்டு பாருடா இதில் இன்னும் ஜாஸ்தி, இதில் இன்னும் ஜாஸ்தி. ஆனால் குருநாதனோட பிளெஸ்ஸிங்ஸ் அருள் இருந்தால் ஈஸியாக போகலாம். இல்லைன்னா எத்தனை வருஷமாக நம்ம தேடி 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 எத்தனை ஜனமத்தில் வந்து சேருவோம்னு சொல்ல முடியாது. ஒன்று, நான் இதில் கரெக்டாக டோர் இங்கே இருக்குதுன்னு காட்டுற குரு வேணும். இல்லைன்னா இங்கே அங்கே நம்ம சுற்றி 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 லாஸ்ட்டில் டிசல்யூஷனில் விட்டுருவோம். ஸோ அதுதான் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக நானும் பார்க்குறேன். சரியான குரு, அதை தேர்ந்தெடுக்கிற அறிவு நம்மக்கிட்டேயும் கிடையாது. அதாவது எனக்கு கிடையாது. இவர் நல்ல குரு, இவர் முடியும், இவர் முடியாதுன்னு அந்த அளவுக்கு ஞானம் கிடையாது. அப்போ சில பேர் சில பாதையில் போகிறாங்க. அதை நம்ம அவங்கக்கிட்ட நம்ம சொல்லலாமா, இந்த மாதிரி சரியில்லை, இது சரியாக இருக்கும்? அந்த மாதிரி நம்ம சாதனா, நம்ம டீச்சிங்ஸு நம்ம போயிட்டு இருந்தால் போகிறோம். யார்கிட்டையும் சொல்ல வேண்டிய தேவையில்லை. அவங்க பார்த்து அவங்களுக்கு நல்லதாக தெரிஞ்சால் வருவாங்க, இல்லாட்டா விட்டுட வேண்டியது தான். நம்ம இதிலெல்லாம் போய் இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது. 1. 2, நீங்கள் சொன்னீங்க எனக்கு தெரியாது இது என்ன, எப்படி ஜெனுவினாக இருக்கிற குரு எப்படி பார்க்க தெரியாதுன்னு சொன்னீங்க. 1-2 பாயிண்ட்ஸ் நார்மல் ஹியூமன் பீயிங் கூட கண்டுபிடிக்க முடியும். 1, உங்களுக்கு ஏதாவது கொடுக்கறதுக்கு பார்க்குறாரா, இல்லை உங்கள்கிட்ட இருந்து ஏதாவது வாங்கிறதுக்கு பார்க்குறாரு. இது ஒரு பாயிண்ட். இது கேர்ஃபுல்லாக நம்ம வாட்ச் பண்ண வேண்டியதுதான். என்ன, உங்களுக்கு ஏதாவது கொடுக்கறதுக்கு பார்க்குறாரா, இல்லை உங்கள் செக்கு புக் தேடுறாரா? இது 1. 2, கீதையில் பகவத்கீதையில்
பகவான் கிருஷ்ணன் சொன்ன மாதிரி சர்வபூத ஹிதேரதா. 1, 2 இது சம்ஸ்கிருதம். 2 சர்வத்திர சமபுத்தையா. 3 சம்னியாம் இந்திரிய கிராமம். இப்போது அர்ஜுனன் ஸ்ரீகிருஷ்ணனோட என்ன கேட்குறாரு, எனக்கு ஒரு பர்ஃபெக்ட் யோகி எப்படி இருக்கா சொல்லுங்கள். நீங்கள் சொன்னால் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அவர் 12th சாப்டர் பக்தி யோகா 12th சாப்டரில் சொல்கிறாரு, 3 குவாலிட்டி இருந்தால் நீ அக்செப்ட் பண்ணலாம். என்ன? 1 சம்னியாம் இந்திரிய கிராமம், இந்திரியங்களெல்லாம் கண்ட்ரோலில் வைக்கிற ஆள். இந்திரியம்னா அதில் எல்லாம் வரும். எல்லாம் இந்திரையிலிருந்து தான் வருது, பஞ்சேந்திரியத்திலிருந்து. 2 சர்வத்திர சமபுத்திய, எந்த சிச்சுவேஷன்லேயும் ஒரு நிலை சாந்தமாக இருக்கும். சர்வத்திர சமபுத்தி, சமமாக இருக்கணும். இல்லைன்னா இப்போ நான் இருக்கிறேன், என்ன யாராவது ஓய் என்ன சொல்கிற இடியட் அப்படின்னு சொன்னால் கோபம் வருதா இல்லையா? நீ சும்மா இரு, பிபிசியா கட் பண்ணு அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் வராதுங்க. மனசு சாந்தமானா இது வரவே வராது. அது ஒரு குவாலிட்டி, சர்வத்திர சமபுத்தி. இப்போது ஒரு ஆளோட சம்பத் பார்த்து அதோட கம்பேர் பண்ணி ரெஸ்பெக்ட் பண்ணுறாரா இல்லையா, இல்லை நார்மல் மனுஷனை கூட ரெஸ்பெக்ட் பண்ணுறாரா, இது கூட பார்க்கணும். இதெல்லாம் சொல்லுவாங்க சத்சங்கில் சில இடத்துல எல்லாம். இப்போது சிவராத்திரி, நம்ம குரு பூர்ணிமா, 2000 பேர் மேலே வருவாங்க. நம்ம ஆர்கனைசேஷன் ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. நான் சிரித்து பார்த்தேன், நான் பார்க்குறேன். இது ஃப்ரண்ட் ரோ இருக்கிறவங்களுக்கு இவ்வளோ சார்ஜஸ், பேக் ரோ இருக்கிறவங்களுக்கு இவ்வளோ சார்ஜஸ், விஐபிஸுக்கு வேறு சார்ஜஸ், லாஸ்ட்டில் இருந்தால் இன்னும் கம்மி, லாஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு ஃப்ரீ, ஒன்றும் தெரியாத பார்க்காம இருக்கிறவங்களுக்கு. நான் சொன்னேன், இது இங்கே நடக்காதப்பா, வரவங்க எல்லாம் ஈக்குவல் தான். இந்த ரோக்கு ஒரு சார்ஜ், அதெல்லாம் முடியாது. நீங்கள் எதானாலும் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு எல்லாம் யூனிஃபார்மாக செய்யுங்க, செப்பரேட்டாக வேண்டாம். யாராவது நமக்கு அங்கே ஒரு ஆசிரமத்தில் ஒரு பில்டிங் கட்டி கொடுத்தா அவங்கள ஃப்ரண்ட் ரோவில் ஏற்ற முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அரகன்ஸுகளில் அது எல்லோரும் ஈக்குவல், எல்லாரையும் சமமாக எல்லோரும். ஆமாம். அப்போ அதுவும் சர்வத்திர சம புத்தியான அதுவும் இதில் இன்க்ளூட் ஆகும் இல்லையா? எந்த சிச்சுவேஷன்லேயும் மனசு சமமாக இருக்கும். இது இருக்குதான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு செக் புக்கு மாற்றிட்டு 3rd 3வது சர்வபூத ஹிதேரத, எல்லா ஜீவியையும் ஒன்றா பார்க்குறார். கம்பேஷனுக்கு என்ன சொல்லுவாங்க தமிழில்? அன்பு, கருணை. கருணை கருணை நல்லா இருக்குது கேட்குறதுக்கு, ஏன்னா சமஸ்கிருதம். ஆமாம், இந்த ஆன்டி ஹிந்தி எஜுகேஷன் இருந்ததில்ல, அதுக்கு எல்லாம் ஃபுல் அப்ஜெக்ட் பண்ண ஒருத்தர் இருந்தார். அவர் இந்த ஹிந்தி சமஸ்கிருதம்லாம் வேண்டான்னு சொன்னார். அவர் பேர் கருணாநிதி, 2 சம்ஸ்கிருத், நிதி கருணா போட்டோம். அதனால கருணை இருக்கட்டும். கண்டிப்பாக சார், அதை நாங்கள் முயற்சி பண்ணுறோம். ஆமாம். இது யார் எந்த மனுஷனில் நீங்கள் பார்க்குறீங்களோ அந்த ஆளுங்களை கைட் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிக்கிடுங்க. அப்புறம் சாதனை செய்கிற சமயத்தில் ஹெல்ப்பு கிடைக்குதா இல்லையா பாருங்க. இவ்வளோ பார்த்தா போதும். வேறு ஒன்று, இன்னொருத்தர் இன்னொரு வழியில் போனால் நமக்கு என்ன லைசன்ஸ் அவங்களுக்கு சொல்கிறது போட்டும். போயிட்டு அப்புறம் ஒன்றும் நடக்கலைன்னா வருவாங்க, இல்லைன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? அப்படி. சரி சார், ரொம்ப தேங்க்ஸ். அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பதிலாக நான் பார்க்குறேன்.
சராசரி மனிதர்கள், அது என்ன மாதிரி இங்கே இருக்கிற பல பேர் மாதிரி நம்ம இந்த சாதனையிலையும் இருக்கிறோம். ஸ்பிரிச்சுவாலிட்டின்றது ரொம்ப முக்கியமான ஒரு அங்கம் வாழ்க்கையில். அதே நேரத்தில் சராசரி வாழ்க்கையும் வாழ்கிறோம். அதில் நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது, ஆசைகள் இருக்குது, கடமைகள் இருக்குது, நம்ம செய்ய வேண்டிய தர்மங்கள் இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு அதனால் வந்துட்டு ஒரு எதிர்பார்ப்போடையே ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கும். இதை செஞ்சால் நம்மளுக்கு இது கிடைக்கும், அதனால் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும், இதனால் நான் வந்துட்டு அது நல்லதுக்கோ கெட்டதுக்கோ எந்த பயனுக்கும். இதை ரெண்டையும் எப்படி சார் ஒரு பேலன்ஸாக வாழ்கிறதுக்கு ஒரு வழி? அந்த வேலைக்கு தான் பாபாஜி என்ன இந்த மாதிரி ஒரு அவதாரம் கொண்டு வந்துருக்கு. நான் பாருங்கள் எல்லாம் செய்துட்டு தான் இருக்கிறேன். வீட்டில் வேலை இருந்தால் அது பண்ணுவேன். ஆக்சுவலி பண்ணுவேன். எனக்கு 2 பசங்க. ஒன்று 2.5 வயசானதுக்கப்புறம் இன்னொன்று பிறந்தது. இப்போது நம்மோட ஒய்ஃபுக்கு என்ன சொல்லணும் தமிழ்? மனைவி சொல்ல போனேன், அப்புறம் தப்பான மனைவி ஒன்றை பார்த்துட்டு இருக்காங்க, இன்னொன்று யார் பார்க்குறது? அப்போ அந்த காலத்தில் நான் நாப்பீஸ் எப்படி கட்டுறது எல்லாம் செய்தேன். வாஷ் பண்ணுறது எப்படி. அதனால் நான் இந்த லைஃப்பில் என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்துட்ருக்கேன். ஆனால் இன்னொரு ஆளை துன்பம் படுத்தி ப்ராஃபிட் எடுக்கிற வழி நம்மள்கிட்ட கிடையாது. ஆனால் பேலன்ஸ் நார்மலாக எல்லா வேலையும் செய்கிறேன். அதனால தான் பாபாஜி சொன்னார், நீ மேரேஜ் பண்ணிக்கா, விவாகம் பண்ணிவிட்டு அந்த மாதிரி இல்லை. நாளைக்கு கேட்பாங்க, நீ சிங்கிளாக இருக்க, உனக்கு இதெல்லாம் செய்யலாம், நம்ம என்ன செய்கிறது? நீங்கள் இப்போ கேட்டீங்க இல்லையா? அதனால தான் இந்த இல்லைன்னா ரியலாக சொன்னால், சத்தியமாக சொன்னால் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட். நல்ல வேலை வரல இன்னைக்கு. சரி, இந்த ரெக்கார்டிங் அங்கே போய் சேராமல் பார்த்துக்க. தமிழ் தெரியாது. அப்போ கொஞ்சம் தாராளமாகவே பேசலாம். ஆமாம், இவர் இப்போ ஏதாவது சொல்லிடுவார், எங்கே போயிட்டாரு. அவருக்கும் தமிழ் தெரியாது. நல்லதாக போச்சு. இன்னொன்று சொல்லுங்க சார். குருவோட ஸ்னேகம் நம்மக்கிட்ட இருந்தால் இது 2ம் பண்ண முடியும். தண்ணியிலையும் வாழலாம், பூமியிலையும் வாழலாம். இதுதான் ஃப்யூச்சரில் வேண்டியது. ஏன்னா எல்லாருக்கும் சந்நியாசம் எடுக்க முடியாதுங்க. நாட் ஈஸியான சந்நியாசம் ரொம்ப ஒரு டிஃபிகல்ட் ஸ்டேஜ். அது எல்லாருக்கும் சரியாக வர முடியாது. கலியுகத்தில் இருச்சா இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், ரேர். அதனால் நம்ம ஃபேமிலி மேனாக இருந்துட்டு வேலை செய்யணும், சாதனை செய்யணும், நல்ல ஹேபிட்ஸ் டெவலப் பண்ணி அப்படி இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டில் வேணும்னா சன்னியாசம் எடுக்கலாம். இல்லை அப்போது என்னத்துக்கு விட்டுற வேண்டியதுதான். அதனால் நீங்கள் சொல்லக்கூடாது இது டிஃபிகல்ட்டுன்னு சொல்லக்கூடாது. ஆமாம், டிஃபிகல்ட்டு தான். வித்தவுட் ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களோட ஸ்பிரிச்சுவல் ஃபீல்டில் போகிறவங்களுக்கு கொஞ்சம் டஃப் இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் முடியும். அது இன்னர் ஆங்கர் எப்போவும் குரு மந்திரத்தில், ஆத்மாவில், ஹிருதயத்தில் வச்சுட்டு இதெல்லாம் நடத்திட்டு இருக்கணும் அவுட் சைட். அப்போது தப்பு பண்ணுற ஒரு ஐடியா கூட வராது நம்ம தலையில். அப்புறம் என்ஜாய்மெண்ட்னு சொன்னால் சாதனையில் உள்ளே போகும்போது, உள்ளே கடந்தால் எவ்வளோ என்ஜாய்மெண்ட் உங்களுக்கு கிடைக்குமோ அது எங்கேயும் கிடைக்காது. அது ஒரு டிபெண்டிங் ஆன் கர்மா மாதிரி, நம்ம பாஸ்ட் கர்மா எப்படி இருக்கோ அந்த மாதிரி. சிலவங்களுக்கு 10 டேஸில் தெரிஞ்சு போகும், சிலவங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அது ஒன்ஸ் அது தெரிஞ்சிடுச்சுன்னா பின்ன டேஞ்சரே இல்லை, போயிட்டே இருப்போம். அதோட அதை பிடிச்சிக்கலாம்.
குரு கடாட்சம் இருக்குது அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கணும், அவ்வளோதான் வேணும். அந்த நம்பிக்கை இருந்தால் ஓகே. அடுத்த கேள்வி சார். ஆனால் நம்ம கொடுக்கறது வாங்குறவங்க கம்மி, அவ்வளோதான். எனக்கு ஒன்றும் ஞாபகம் இருக்குது. ஒரு தடவை நீங்கள் வீட்டுக்கு வந்து சொன்னீங்க, இந்த வார்த்தையை சொன்னீங்க, கடை விரித்தேன் கொள்ளாள் இல்லை. திருஅருள் பெரும் ராமலிங்க சுவாமி, அதை நீங்கள் சொல்லுங்கள். அவர் ஒரு ரூமில் எல்லாம் ஃபுல்லாக அடிச்சிட்டு அப்புறம் 2-3 டேஸ்க்கு அப்புறம் இது திறந்தாங்க. ரூம் திறந்து அங்கே யாரும் இல்லை. அவர் கட்டுற ஒரு கௌப்பீனம் மாற்றி அங்கே இருந்தது. எங்கே போனான்னு தெரியல, விண்டோஸ் கூட இல்லை. ஒரு சின்ன நோட் எழுதி வச்சுருந்தார். அதுதான் நான் உங்களுக்கு சொன்னது, கடை விரித்தோம் கொள்வார் இல்லை காட்டிக்கொண்டோம். விருத்தேன் யாரும் வாங்கிறது இல்லை, நான் போகிறேன் என்ன செய்கிறது அப்படின்னு போயிட்டார். அது அவ்வளோ ஈஸி இல்லை அது வாங்கிறது, அவர் கொடுத்தது. அது தொடர்பாகவே அடுத்த கேள்வி சார். என்னாலையும் கவனிக்க முடியுது, இங்கே இருக்கிறவங்கள பல பேர்னாலையும் கவனிக்க முடியுது. இந்த சிச்சுவேஷன் என்னன்னு சொன்னால், உங்கள் கூட க்ளோஸாக இருக்கணும்னு ரொம்ப பேர் விரும்புகிறாங்க. உங்கள் கூடயே இருக்கணும்னு ரொம்ப பேர் விரும்புகிறாங்க. ஆமாம், பர்சனலாகவே உங்கள் கூட என் கூட தானே குடும்பம் இல்லை சார். சரி, எங்களை போல ஓகே, உங்களை ஃபாலோ பண்ணுறவங்க, உங்கள் டீச்சிங்கை ஃபாலோ பண்ணுறோம். சரி, இப்படின்னு இந்த மாதிரி ஒரு ஃபெனாமினான பார்க்க முடியுது. ஆனால் அதே அளவுக்கு நீங்கள் சொல்கிறத உள்வாங்கி, உங்கள் வாக்கை உள்வாங்கி செய்கிறவங்கள எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் கேட்குறேன், கிரியா செய்கிறீங்களா அன்னாடம் அப்படின்னு, முந்தானத்தை செஞ்சேன் 3 நாளாக செய்யலை, இப்படின்னு நார்மலாகவே கேட்க முடியுது. அப்போ எனக்குள்ளேயும் மனசில் ஒரு இது இருக்குது, இது ஒரு பர்சனாலிட்டி கல்ட் மாதிரி ஆக போதும் அப்படின்னு கூடாது. அதுக்கு அது மாதிரி ஆனால் சான்ஸ் இருக்குது. ஏன்னா எனர்ஜி, அஃபெக்ஷன், லவ் இதெல்லாம் ஒரு பூவோட ஃப்ராக்ரன்ஸ் மாதிரி, அது அட்ராக்ட் பண்ணும் ஆளுங்க. ஆனால் அது ஓகே. ஆனால் ஒன்று நினச்சிக்கணும், சொல்கிறது செய்கிறோமா இல்லையா அப்படின்னு. அம்மா பக்கத்தில் உட்காந்து, இப்போ நான் சொன்னேன்ல, ஒரு ஃப்ளவர் செல்லர் இருந்தார் நித்யானந்தா அவதூதா பக்கத்தில். அவர் லாஸ்ட்டில் ஃப்ளவர் செல்லராக தான் செத்து போனார், ஒன்றும் ஆகலை. அவர் 24 hours அவர் கூட இருந்தார். கணேஷ்புரி. அதனால் அந்த என்ன சொல்கிறது, அந்த நெருக்கம் அது ஒன்லி ஃபிசிக்கல் ஆகக்கூடாது. ஃபிசிக்கல் வெறும் ஃபிசிக்கலாகவே இருக்கக்கூடாது. ஆமாம், கொஞ்சம் இருக்குது, இல்லைன்னு நான் சொல்ல முடியாது. இப்போது அது எனக்கும் பார்த்தா தெரியுது. இப்போ ஆல்மோஸ்ட் 12 years 7 years ஆச்சு நான் இந்த பாத பூஜாவே அலோவ் பண்ணுறது இல்லை எங்கேயும், ஈவன் இன் மகாராஷ்டிரா. அதுதான் மெயின். அங்கே போனால் விட மாட்டாங்க, செய்யாமல் மாமா சும்மா கால் வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டில் போனால் ஆரத்தி இல்லாமல் உள்ளே வர முடியும். அது மகாராஷ்டிரன் இந்த ராயல் ஃபேமிலிஸ் எல்லாம் நான் இப்போ நிறுத்திட்டேன் சார், சுப்ரையே சார், பேர் ரக்கிய சார் அப்படின்வாங்க. நான் அதனால எல்லா இடத்துலையும் நிறுத்திட்டேன். இப்போ இங்கே என்ன, நீங்கள் உங்கள் மனசில் இருக்கிற அங்கே அன்புனால தான் நான் ஓகேன்னு சொன்னேன். அதுக்கு ரொம்ப நன்றி சார். அது அங்கே விடக்கூடாது, இதே மாதிரி அது ஹிருதயத்தில் இருக்கணும். அதுதான் நீங்கள் கேட்குற கேள்வியும் நான் சொல்கிறது, அதுக்கு உத்தரவும் அதுதான். கண்டிப்பாக நிறைவேற்று. புரியுது. இப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் சென்டர் ஏதாவது லேண்டெல்லாம் வாங்கி கட்டுனா அப்போ ஒரு பாத பூஜை, அதுக்கு இடையில ஒன்றும் கிடையாது. இல்லை, அண்டர்ஸ்டாண்ட், ஒரேடியாக முடிச்சிட்டோங்க. ஓகே சார். இது இப்போ என்ன மாதிரி மனைவி பிள்ளைங்க இப்படி இருக்கிறவங்க, பிள்ளைங்க கொஞ்சம் வயசு எடுத்துட்டாங்க, அதாவது 15, 16, 17 வயசு இப்படின்னு போய்கிட்டு இருக்கு, டீனேஜ், இந்த மாதிரி பிள்ளைங்களோட நம்ம டீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சராசரி வாழ்க்கையை. இப்போ ஒரு புதுசுன்னு சொல்ல முடியாது,
ரொம்ப அமைதியாக இருந்த ஒரு விஷயம் இப்போ ரொம்ப பெருசாக பேசப்படுறது என்னன்னு சொன்னால் இந்த ஐடென்டிட்டி கிரைசிஸ். அதாவது நான் ஆம்பளை இல்லை, நான் பெண்ணு, இல்லை நான் பெண் இல்லை நான் ஆண், இல்லை நான் ரெண்டுமே இல்லை நான் வேறு ஏதோ, இப்படி எல்லாம் வந்துட்டு நம்ம சராசரி வாழ்க்கையில் இன்றைக்கி ரொம்ப காமனாக பார்க்க முடியுது புள்ளிங்க மத்தியில். இதை வந்து நம்ம எப்படி அவங்களுக்கு எடுத்து சொல்லலாம், எது எப்படி நம்ம அவங்கள நல்வழிப்படுத்தலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறோம்? பாருங்கள், ஆணானாலும் பொண்ணானாலும் இன்பிட்வீன் கேரக்டர் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அதுதான் க்ரைட்டீரியா. நல்லபடி இருந்தால் எல்லாரையும் யாரையும் ஒன்றும் ட்ரபுள் பண்ணாமல் நேரம் இருந்தால் அது அவங்க சாய்ஸ். நம்ம என்னத்துக்கு போய் அதில் இன்டர்ஃபியர் பண்ணணும்? ஓகே, they should be good human beings. First and foremost. பேலன்ஸு பேரண்ட்ஸு டியூட்டி, அதுக்கு என்னெல்லாம் டேஞ்சர் இருக்குது, என்னெல்லாம் டேஞ்சர் இல்லை, இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்கறது பேரண்ட்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இல்லைன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னா யார் சொல்லுவாங்க அவங்களுக்கு? ஆனால் சாய்ஸ் எப்பவும் அவங்க கையில். ஆனால் ஒன்று, நல்ல ஹியூமன் பீயிங்ஸாக இருக்கும். இதுக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆன்மீகம் உதவி செய்யுமா? டெஃபினட்டாக செய்யும். ஸ்பிரிச்சுவல் ஃபீல்டில் சாதனை செய்கிறவங்களுக்கு இல்லைன்னா மந்திர ஜபம், இந்த டிசிஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக வரும். அவங்க கரெக்டாக தான் டிசிஷன் எடுக்கும். இப்போ பை பர்த் அந்த மாதிரி ஜெனட்டிக் மாடிஃபிகேஷன் இருந்தால் ஒன்றும் பண்ண முடியும். அது அண்டர்ஸ்டாண்ட். எஸ். அப்போ அது ஒரு கிளாஷ் பண்ணக்கூடாது. இல்லை, நார்மலி அப்படி இல்லை, இது இன்ஃப்ளூயன்ஸ்னால வரும். கரெக்ட். அது ஸ்பிரிச்சுவல் இன்ஃப்ளூயன்ஸ்னால மாற்ற முடியும். ஏன்னா இன்றைக்கி நான் நம்பிக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி சோஷியல் மீடியா, இந்த மாதிரி சோஷியல் மீடியா கூட்டாளிங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இதனால் ரொம்ப பேர், இதனால் நமக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் சோஷியல் மீடியா ப்ரொடியூஸ் பண்ணணும். யாரும் பண்ணுறதே இல்லை. அடுத்தது அதுதான் வருது. ஆமாம், ஏன்னா செல்ஃப் க்ளோரிஃபிகேஷன் தான் நடக்குது எல்லா இந்த மீடியாவில். இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன், இந்த மாதிரி தாட் ப்ராசஸ், உட்காந்து பேசுறது அவங்கள்ட்ட, இதெல்லாம் இல்லை. இப்போ என்ன போடான், ஐதர் யூ கட் them ஆஃப் ஆர் யூ கீப் குவைட். கட்டிங் ஆஃப் இஸ் நாட் அ குட் ஐடியா. எஸ். அவங்கள்ட்ட அது யூ நீட் டு கீப் அ டயலாக் ஓப்பன். மூடக்கூடாது டோர். அதனால் அவங்களுக்கு எல்லாம் எங்கிட்ட கூட நிறைய அந்த மாதிரி ஆரம்பிக்க வராங்க. இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது, சில்ட்ரன் ஆர் லைக் திஸ் இஷ்யூஸ். நான் அவங்கள கொண்டாங்க நான் பேசுகிறேன். அண்ட் மெனி கேசஸ் இட் இஸ் டெம்பரரி, அது போயிடும் கொஞ்ச நாள். ஏன்னா இந்த கேள்வி வந்து ரொம்ப யங் பேரண்ட்ஸ்க்கு உதவியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அட்லீஸ்ட் இது அதனால் இதில் சைக்காட்ரிஸ்ட்டு எல்லாம் இன்வால்வ்டாக இருக்கணும் இந்த டிஸ்கஷன்ஸ். ரைட். It's also a psychological problem, sometimes a hormonal problem. ஜெனட்டிக்கான ஒன்றும் பண்ண முடியாது. அது எது என்னை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் வரும். கரெக்ட். பேலன்ஸ் பேரண்ட்ஸ் கையில் இருக்கு. கண்டிப்பாக. Do not get upset and angry and hate. Or impose. They're thinking in another way. That's okay. Don't tell them the concept of Ardhanarishwara. ஓகே சார், நம்மளோட இலக்கு சாதனை செய்கிறதுல அதிமுக்கியமான இலக்கு என்னன்னா கடவுளை அறிகிறது. கடவுளை அறிகிறதுன்னு நான் நம்புகிறேன். அது உள்ளுக்குள் இருக்கிற கடவுளையோ வெளியில் அது எப்படி பார்க்குறாங்களோ அது அவங்க பொறுத்து. அதை நம்ம அந்த அறியும் காலத்தில் அப்படி ஒரு பாக்கியம் இருந்தால் அதோடைய உணர்வு எப்படி இருக்கும் சார்? நம்மளுக்கு தெரியுமா அது நம்ம அடைஞ்சிட்டோம்? தெரியாமல் இல்லை சந்தேகத்தில் இருப்போமா, உண்மைதானா பார்த்தோமா? இல்லை இது துரியா சிச்சுவேஷனில் தான் தெரியுது. அதனால அன்கான்ஷியஸ்னஸ்ஸு கிடையாது. எப்படி தெரியும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மைண்ட் காம் ஆகிடும், சர்வத்திர சமபுத்தியாக நேச்சுரல் ஆகிடும். அப்புறம் ஆனந்தம் தேடி எங்கேயும் ஓட வேண்டியதே இல்லை, உள்ளவே இருக்கும். இன்னொருத்தர் ஆனந்தம் என்ஜாய் பண்ணுறது பார்த்தா நமக்கும் ஆனந்தமாக இருக்கும். அது ஒன்று. அது
நான் எனக்கு கண் இருக்கிறதுனால தானே எல்லாம் பார்க்குறேன். கண் இல்லைன்னா அவங்கள யாரையும் பார்க்க முடியாது. ஆனால் கண் இருக்கிறதுன்னு எனக்கு ப்ரூஃப் என்ன? என் கண்ணை எனக்கு பார்க்க முடியாது. கண்ணாடியில் பார்க்கலாம், அது வேறு. திருப்பி இப்படி பார்க்க முடியுமா? முடியாது. இருக்கிறதுனால தான் உலகமெல்லாம் தெரியுது வெளியில். சரி, அது ஒரு விட்னஸாக பர்மனெண்ட்டாக உங்களுக்கு நீடி இருந்தால் அது யாரும் சொல்ல வேண்டியதில்லை, தனியாகவே தெரியும், தன்னால் தெரியும், பரமானந்தமாக இருக்கும். ஆனந்தோகம் ஆனந்தோகம், அச்சலபரோகம் அச்சலபரோகம், மூமெண்ட்டே இருக்காது. இந்த எப்போ அது கண்ணு மூட வேண்டாம், கண்ணு திறக்க வேண்டாம், ஒன்றும் வேணாம், எப்பவும் அப்படி தான் இருக்கும். தூக்கத்துலேயும் அப்படி தான். அந்த ஸ்டேஜ் வரலும் வந்தால் நல்லது. பிகினிங் ஸ்டேஜஸில் உள்ள ஒரு ஹிருதயத்தில் இல்லை ஆஜ்ஞா இல்லை சாஸ்திர சக்கரத்தில் ஒரு ஆனந்தம் அனுபவம் உண்டாகும். அந்த அனுபவத்தில் டெப்த்து வரும்போது அந்த சிச்சுவேஷன் உங்களுக்கு வரும். ஸ்டார்டிங்கில் கண்ணு மூடினா தான் முடியும். என்னால் கண்ணு திறந்திருந்தால் எல்லாம் டிஸ்ட்ராக்ஷன் வெளியில். அப்புறமா உள்ளே இந்த ஆத்மா சாட்சாத்காரம் கிடைச்சா அப்புறம் வெளியில் உள்ள அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் ஒன்று தான். நான் பிகினிங்கில் கண்ணு மூடி தான் செய்யணும், வேறு வழி இல்லை. அது செல்ஃப் எவிடெண்ட்டாக இருக்கும், யாரும் சொல்ல வேண்டியதில்லை, சர்டிஃபை பண்ண வேண்டியதில்லை, காட்டவும் வேண்டியதில்லை. வெளியில் தன்னாலே தெரியும், மற்றவங்களுக்கும் தன்னாலேயே தெரியும், அவங்களும் அறிஞ்சிக்கும். மட்டும் இருக்குது. இப்போது ட்ரெயினில் போகிறீங்க, யாரும் இல்லை, யார் பக்கத்தில் பேசஞ்சர் இல்லை, ஃப்ளைட்டில் ஒரு 10 மினிட்ஸுக்கு அப்புறம் அந்த பேசஞ்சர் நம்ம என்ன இந்த ஆள் ஒரு மாதிரி ஒரு காம்னஸ் இருக்கு அவங்க பக்கத்தில், நல்லா இருக்கே அப்படி. அது லேடிஸாக இருந்தால் ப்ராப்ளம், சாரி திருப்பியும் ஆகலாம். யோகின்னா மெயில் மட்டும். ஆனால் அது ஒன்று. அப்புறம் தே பிகின் டு ட்ரஸ்ட் யூ. நான் ஒன்றும் பேசலை, நம்ம ஒன்றும் பேச வேண்டாம், சும்மா உட்காந்து கொஞ்சம் நேரத்தில் ஆமாம் நீங்கள் எங்கேருந்து வரீங்க அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு 15 மினிட்ஸில் அவங்க ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்மகிட்ட சொல்லிடுவாங்க. எனக்கு அது ஒரு பெரிய சாரி ஜேர்னியிலாவது யாரும் பேசாமல் இருக்காங்கன்னு போய் உட்காண்டா நம்ம அது ஜெர்மன் அது இது சுவிஸ் எல்லாம் யார் இருந்தாலும் சரி, யூனோ சார் இட் இஸ் லைக் சரி ஓகே ஓகே ஸோ why are you telling me this? I don't know, I feel like சொல்லணும்னு தோணுது. உண்மைதான், அது நானும் அனுபவிச்சிருக்கிறேன், இருக்கிறப்ப தெரியும். ஸோ பர்சனலி ஐ கேன் சர்டிஃபை ஆல்சோ. Oh, I thought for yourself. No, I've experienced that with you, sir. உங்கள் கூட அதை நான் அனுபவிச்சிருக்கேன், சொல்லணும் அப்படின்னு. அடுத்தது தமிழ் நல்லா இருக்கு காஃபி, ஆனால் நெஸ்கஃபே எஸ். தமிழ் சம்பிரதாயத்தில் இந்த சித்தர் சம்பிரதாயம்னு இருக்குது. அதில் கோரக்க சித்தர், மச்சமுனி அப்படின்னு இந்த பேர்லாம் இருக்கு. அதே பேர் நாத சம்பிரதாயத்துலேயும் தென்படுது. ரொம்ப முக்கியமான பேர் இவங்க, மச்சந்திரநாத் அண்ட் கோரக்கநாத். உங்கள் மூலியமாக எங்களுக்கும் நாங்களும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். இது தொடர்பு என்ன சார், என்ன தொடர்பு இருக்குது இவங்கெல்லாம்? இந்த சித்தர் தமிழ் வார்த்தையா? நாத சம்பிரதாயத்துக்கு சித்தர்ன்றது சித்தா சித்தி அப்படின்றது சமஸ்கிருதம், ஆரிஜின் வந்து சமஸ்கிருதம். அதனால மச்சேந்திரநாத் கோரக்நாத் எல்லாம் நாத்து சம்பிரதாயத்தில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு அந்த பேர் வரும். நாத்து சம்பிரதாயத்தில் நிறைய பேர் தக்ஷின் சவுத்தில் வந்திருக்கு. அதனால இந்த சித்தர் ட்ரெடிஷன்ன்றது நாத்து சம்பிரதாயமே தான், ஒன்றும் டிஃப்ரென்ஸு கிடையாது. திருமூலர் பாருங்க, திருமூலர் திருமந்திரத்தில் சொல்லுறதெல்லாம் நாத்து சம்பிரதாயத்தில் இருக்கிறதெல்லாம் சொல்கிறாரு. சிவனை கூட நாதா அப்படின்றாரு, நந்திநாதா, போகநாதர். இதெல்லாம்
இது ஒரே லிங்க் தான், இதில் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. இது ஒரு சம்பிரதாயம், இது இது ஒரு சம்பிரதாயம். ஆனால் இதில் லிட்ரேச்சர்லாம் தமிழில் வந்துருக்கு, அதில் எல்லாம் வேறு பாஷை இருக்குது. கோரக்ஷ சடகம், சித்த சித்தாந்த பத்ததி, இது கோரக்நாத்தோட ரைட்டிங்ஸ், இதெல்லாம் சமஸ்கிருதத்தில் இருக்குது. நீங்கள் திருமந்திரத்தில் போய் பார்த்தா சித்த சித்தாந்த பத்ததியோட ஒரு 75% இதுக்குள்ளே திருமந்திரத்தில் இருக்குது. ப்ரொனன்சியேஷன் மட்டும் கொஞ்சம் அங்கே இங்கே சேஞ்ச் ஆகும். ஏன்னா இப்போ ஷா இல்லை தமிழில், அது நமச்சிவாயா, நமச்சிவாயா, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஒன்றும் டிஃப்ரென்ஸ் ப்ரொனன்சியேஷனில் உள்ள சில வார்த்தை ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாதுங்க. சித்தர்னா ஒன் ஹூ ஹேஸ் சித்தர்னா சித்தி வந்தவர், சித்தி அனுபவம் வந்தவர், சித்தியை அடைந்தவர், இதுதான் சித்தர். நாத்துனாரும் அதுதான் அர்த்தம். ஓகே, இப்போ ஒரு பெரிய தொடர்பு இருக்குது. அதாவது இந்த நம்ம நினச்சிக்கிறோம் இது இருவேறு சம்பிரதாயம், இப்படி இவ்வளோ நாளாக நம்ம அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம். என்ன அளவுக்கு சொல்கிறேன், இப்போ ரொம்ப சித்த சம்பிரதாயத்தில் சரியான எசன்ஸ் படிக்கணும்னா இதுதான் வழி, திருமந்திரம். இல்லைன்னா இந்த தமிழ் சித்தா என்ன சொல்லுவாங்க, அடிகள் எல்லாம் இருப்பாங்கல்ல, இல்லைங்க, அவங்க ஆசிரம் மாதிரி இருக்கும், அதில் ஒரு அடிகள் இருப்பார். இல்லை அந்த சைவ மடம், அதுக்கு வேறு என்னமோ ஒரு பேர் இருக்குது, நான் மறந்துட்டேன். அது ஆதீனம். இந்த ஆதீனத்தில் இருக்கிறவங்க எல்லாம் நாத்து சம்பிரதாயத்தில் என்ன இருக்குதோ அதுதான் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஆனால் ஒரு சித்தர், அவங்க எல்லாம் சித்தர். ஓகே. ஆனால் இதில் எல்லாரும் இல்லை, ஆனால் சில இடத்துல எல்லாம் ரொம்ப டீப்பாக போயிருக்கிறாங்க. ஆமாம், அம்மா சொன்ன மாதிரி நாயன்மார் சைவைட் செயின்ஸ் எத்தனை இருக்காங்க, நிறைய 63 நாயன்மார். அவங்க டீச்சிங்ஸ் எல்லாம் ஒன்றா நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா சித்தர் டீச்சிங்ஸ் தானே அது. அதுவும் உங்களுக்கு நார்த்து சம்பிரதாய டீச்சிங்ஸில் ஒன்றும் வித்தியாசம் இருக்காது. கொஞ்சம் டைம், ஏரியா கொஞ்சம் சேஞ்ச் இருக்கும், அவ்வளோ. லாங்குவேஜ், அவங்க வட பாஷை, இது சவுத் பாஷை. நான் ஒன்று சொன்னேன், இந்த தமிழ் சித்தர் சம்பிரதாயத்தில் கேச்சரி முத்திரை இருக்குது, யோனி முத்திரை இருக்குது, எல்லாம் இருக்குது. தமிழ்நாட்டில் திருநெல்வேலி பக்கத்தில் ஒரு சூஃபி இருந்தார். அவர் அவதூத்தர் மாதிரி. இப்போது சூஃபி சம்பிரதாயத்தில் அவதூத்தரை மஸ்தான்னு சொல்லுவாங்க. மஸ்தான்னா மஸ்ட், அவங்க ஒன்றா பேசுகிறாங்கன்னு சில டைமில் நம்ம சொல்ல முடியாது. காஃபி சாப்பிடும்போது நான் தண்ணி சாப்பிட்றேன்னு சொல்லுவார். இந்த மாதிரி எல்லாம் நமக்கு அது லாஜிக்கலாக ஒன்றும் பண்ண முடியாது. அங்கே இந்த திருநெல்வேலி சைடில் ஒரு 200 இயர்ஸ் முன்னே ஒரு மஸ்தான் இருந்தார், ஒரு சித்தர். ஏன்னா அவர் முஸ்லீம் பர்த் ஆனால் கூட அவர் மஸ்தான்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் அவர் கௌபீனதாரி, வீட்டில் எல்லாம் போய் பிச்சை எடுப்பார். இதெல்லாம் அலவுட் இல்லை இஸ்லாம். அந்த இடத்துக்கு பேர் இப்போவும் இருக்குது. அந்த இடத்து பேர் வந்து குணங்குடி. அந்த குணங்குடி மஸ்தான் சாஹிப்போட பாடல் இருக்குது, நீங்கள் படித்து பாருங்கள். சித்தர் டீச்சிங்ஸ்ன்னு சித்தர் சொல்கிறாங்க, அதீனம் என்ன சொல்கிறாங்கன்னா இதெல்லாம் சித்தர் டீச்சிங்ஸ். நார்த்து சம்பிரதாயத்தில் ப்ராக்டிசஸ் பார்த்தா அதில் உள்ள இருக்குது. நான் கொஞ்சம் அங்கே போய் படித்தேன் கொஞ்ச நாள். தமிழ் அவ்வளோ தெரியாதனால விட்டுட்டேன். ஏன்னா சிலதெல்லாம் நமக்கு தெரியாது, சிலதெல்லாம் தெரியும். அவர் ஒரு இடத்துல சொல்கிறாரு, மனாபிமனை மடமையை போக்கவும் மாதிற்கடமை படதங்காக்கவும் மனதி பூதலயம் வந்து வைக்கவும் வசம கொசரவல கிஞ்ச சைக்கவும். இது தமிழ் கொஞ்சம் டீப்பு. தமிழ் தெரியாதுன்னு சொன்னார். இல்லை அது
அப்புறம் நெக்ஸ்ட் பாருங்க, நாத்து சம்பிரதாயத்தில் மோன மௌன மணிமாலை கொக்கவும் முக்கு முனையை சுழிமுனை ஆக்கவும் ஞானத் தெருநடை நாதமும் கேட்கவும் நாதன் குணங்குடி பதத்தை நாதன் வந்தாச்சுங்க பதத்தை நாதனுடைய மௌன குருபதம் போட்டவும் நாவை மடக்கி உன் நல்லத்தில் ஏற்றவும் வேதாந்த வீட்டின் வெளிவாயில் வித்தகன் வந்து இது என்னது? சமஸ்கிருதத்தில் இல்லை, தமிழில் இருக்கு. என்ன இது? இது கிரியா. நாத சம்பிரதாயத்தில் கிரியா. ஆனால் அவரை அவங்க லோக்கல் கம்யூனிட்டி எக்ஸ்கம்யூனிகேட் பண்ணிட்டாங்க. அமேசிங் அமேசிங். அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது கேட்குறதுக்கு. இது இன்னொரு ஒரு 2 கேள்வி தான், அதோட நம்ம நிறுத்திக்கலாம். இப்போ இந்த இடப்பட்ட காலத்தில் கூட நம்மளால் இந்த யூடியூப் சோஷியல் மீடியா வந்த பிற்பாடு ஒரு வகையான தாந்திரிக ப்ராக்டிசஸ், சில கேள்விப்படாத தெய்வங்கள் பற்றியோ சில ப்ராக்டிசஸ் இசாட்டரிக்னு சொல்கிறோம், அதாவது கொஞ்சம் சீக்ரெட்டாக இருந்த சில பேர்னால செய்யாதது, அதாவது காமனாக யாரும் வெளிப்படையாக செய்யாது, ரொம்ப பாப்புலர் ஆகிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கு. அது மேலேயும் மக்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய ஆர்வம் ஈர்ப்பும் இருக்கிற மாதிரி இருக்குது. இது செஞ்சால் மேபி சீக்கிரம் நம்மளுடைய பிரச்சனைகள் சால்வ் ஆகும் அப்படின்ற ஒரு எண்ணத்துலேயோ எல்லாம் டேஞ்சர் எப்படின்னு இது நல்லதுக்கா? புதுசாக என்ன வந்திருக்குன்னா கால பைரவா. ஆமாம், என்னடா கால பைரவனை வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சுட்டு அவரும் ஒரு 2 இயர்ஸுக்கு அப்புறம் ஐயோ எனக்கு எல்லாம் போச்சு அப்படின்னு என்ன செய்யறது? நீ தானே கால பைரவன் வீட்டுக்கு கொண்டு வந்து. அதெல்லாம் கேர்ஃபுல்லாக போக வேண்டிய விஷயம். இப்போ இது ரொம்ப மக்கள் மத்தியில் இந்த மாதிரி ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இதுக்கு மேலே ஒரு ஆர்வம் எடுத்து எங்கெங்கேயோ போய் தேடுறாங்க, எனக்கு இதுக்கு ஒரு தீட்சா கிடைக்குமா, சில ஒளிச்சு வைக்க வேண்டியது, அதாவது மறைந்திருக்க வேண்டியதை வந்து கிரியாவும் ஒளிச்சு தான் வைக்கணும். அது கண்டிப்பாக இன்னொன்று பப்ளிசைஸ் பண்ணணும். கண்டிப்பாக அதுவும் கிரியான்னு சொல்கிறதும் சீக்ரெட். ஆனால் இதெல்லாம் ரொம்ப இந்த தேவதா, கோர தேவதா, அவங்க அதோட ஆராதனை, இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்ய வேண்டிய விஷயம். லாஸ்டில் அது பூமராங் ஆகிடும் திருப்பி. இப்போ அதுதான் ஒரு ஜென்ரல் அட்வைஸாக நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இப்போ இங்கே நம்மளுக்கு அதெல்லாம் வேண்டாம்னு, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு வேணும்னா திரிபுர சுந்தரி வச்சு வர்ஷிப் பண்ணுங்க, அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் இந்த டார்க் பாத்தில் போகாதீங்க. இதெல்லாம் அப்புறமா அது டேஞ்சராக இருக்கும். ஏன் ஒன்றும் இல்லை. ஏன் அப்படி அதுக்கு நான் கேட்குறேன். இது வந்து மலேசியா பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன் ரொம்ப தொடர்பு உள்ளது. காமனாக நம்ம வந்து இந்த சில தேவதைங்களுக்கு வந்து இந்த ஆடு வெட்டுறது, கோழி வெட்டுறதுன்றது ரொம்ப காமனாகவே நடக்குது இங்கே. இப்போ சில தெய்வங்கள் இருக்கிறது நல்லது. நம்ம அது இல்லாமல் இருக்கிறது, அதில் கலந்துக்காமல் இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். நல்லது. அது அந்த காலத்தில் செய்துட்டு இருந்தாங்க, இப்போ ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. எனக்கு தெரியும் நிறைய ஒரிசா, பெங்கால், அங்கே இங்கே மலேசியா ராயல் ஃபேமிலிஸ் இல்லை ஒரிசாவில் இருக்காங்க. அவங்க எல்லா சாட்டர்டே ஆடை வெளி கொடுக்குறாங்க. யாருக்கு? ரத்த சாமுண்டி. அப்புறம் எப்போ பார்த்தாலும் அவங்க வீடுகளில் ட்ரபிள் தான். ஆனாலும் நிறுத்தக்கூடாது. நிறுத்தினா இன்னும் பயங்கரமாக ஏதாவது வந்துடும் அப்படின்னு பயப்படுறாங்க. நான் ஒரு அம்மாட்ட சொன்னேன், நீங்கள் 3 வீக்ஸை நிறுத்தி பாருங்கள். வேண்டாம், நிறுத்தி பாருங்கள். உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்தால் திருப்பி ஸ்டார்ட் பண்ணுங்கள். எக்ஸ்பெரிமெண்ட்டு தானே. அவ்வளோ ப்ராப்ளம் ஒன்றும் வராது, நான் இருக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். நான் பார்த்தேன் அந்த ரத்த சாமுண்டி. அப்பா நிறுத்தினாங்க. 3 வீக்ஸ் நிறுத்திட்டு பிகாஸ் ஆஃப் தேர் குட் வாட் எவர் டெஸ்டினி, அந்த பொண்ணு மேரேஜ் ஆகாமல் இருக்கிற பொண்ணுக்கு மேரேஜ் வந்துடுச்சு. அப்புறம் பர்மனெண்ட்டாக நிறுத்திட்டாங்க. அப்புறம் வந்தார் ஒரு ப்ரீஸ்ட், பூஜாரி. இதெல்லாம் நிறுத்தக்கூடாதுன்னு, அப்படி ஆகிடும் இப்படி ஆகிடும் பயந்துட்டாங்க. மறுபடியும் என்கிட்ட வந்தாங்க. நான் சொன்னேன், அந்த ஆளை எங்கிட்ட கூட்டிட்டு. அவர் வரவே இல்லை, பயந்து. அவர் போய் சொன்னாங்க கூட்டிட்டு
ஐயோ. ஏன்னா நான் இதெல்லாம் பார்த்துருக்கேன், இதெல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி இதில் நுழைஞ்சு தான், ஆனால் சேஃபாக வந்துட்டேன் வெளியில். அதனால எனக்கு இதெல்லாம் தெரியும், என்ன செய்யறாங்க, நல்லா என்ன நடக்குது இங்கே, என்ன காரணம். ஏன்னா ரொம்ப இந்த நாட்டிலேயே இந்த மாதிரியான ஒரு ப்ராக்டிஸ் வந்து ஒரு ரொம்ப ப்ரிவேலண்டாகவே இருக்குது அப்படின்றதுக்காக தான் நான் அதை கேள்வி. ஓ சிவனு இது ஒன்றும் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை அவருக்கு. திரிபுர சுந்தரிக்கு தேவையில்லை, பின்ன யாரை கொடுப்பீங்க? பத்ரகாளி. இப்போ தச மகாவித்யாவில் 10 மகாவித்யாவில் ஒன்று காளி, பிகினிங் பத்ரகாளி. எஸ், பத்ரகாளி. இப்போ பத்ரகாளிக்கு இது சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. கல்கத்தாவில் தக்ஷிணேஸ்வரில் பத்ரகாளிக்கு எல்லா சாட்டர்டே பலி. ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சன் அங்கே பூஜாரியாக வந்ததுக்கப்புறம் அது ஸ்டாப் பண்ணார். அதுக்கு முன்னே இருந்துட்டு ஆச்சரியம். அதுக்கு முன்னே அந்த தக்ஷிண காளி, இப்போ இது சூப்பர்ஸ்டிஷன் நினைப்பாங்க. தக்ஷிணேஸ்வரில் உள்ளே போனால் அந்த பத்ரகாளி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இப்போ அங்கே சாக்ரிஃபைஸ் எல்லாம் கிடையாது. ஆனால் கூட அங்கே ஒரு பயங்கரமான ஒரு ஃபோர்ஸ் மாதிரி தெரியும் உங்களுக்கு. ஏன்னா நான் போனால் என்ன உள்ளே கூட்டிகிட்டு போவாங்க, உள்ளே கூட்டிகிட்டு போய் சாங்சரில் உட்கார வைப்பாங்க. லாஸ்ட் டைம் நான் சொன்னேன் எத்தனை நேரம் உட்கார முடியும், எப்போ நீங்கள் ஃபுல் ஈவினிங் உட்காருங்க அப்படின்னாரு ப்ரீஸ்ட்டு. எனக்கு ஒரு 10 மினிட்ஸ் மேலே அங்கே உட்கார முடியல. அங்கே உள்ள அந்த எனர்ஜி, நான் உட்காந்து மேலே பார்க்காம கீழே பார்த்துட்டு இருந்தேன். அந்த பல்ல இல்லையா கீழே இப்படி பார்த்து காலில் டைமண்ட் மாதிரி திளங்குது பார்த்து. அப்புறம் எனக்கு மனசில் வந்தது சிரிப்பு மாதிரி என்னமோ கேட்குறோம். நான் சொன்னேன் ஓகே நான் வரேன் ஆஷி அப்படின்னு வெளியில் வந்தேன். அப்போ இந்த மாதிரி எனர்ஜிஸ் எல்லாம் இருக்கு, ஆனால் நம்ம ஒன்றும் அதை அப்பீஸ் பண்ண தேவையில்லை. அவங்களுக்கு நம்மக்கிட்டேருந்து எதுவும் தேவை கிடையாது. ஓகே, கடைசி கேள்வி சார். நீங்கள் சொல்லி நான் கேட்டிருக்கேன், இதை வந்து நான் ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காகவே நான் கேட்குறேன். பக்தி அப்படின்றது எவ்வளோ முக்கியம் நீங்கள் நிறைய இடத்துல பேசியிருக்கிறீங்க. அதே நேரத்தில் அது இருந்தால் இருக்கும், இல்லைன்னா இல்லை அப்படின்னு ஒரு சொல்லி நானும் கேட்டிருக்கேன். இல்லாதவங்களுக்கு, பக்தி தன்னால் வராதவங்களுக்கு, ஏன்னா பக்தியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஏதாவது வழி இருக்கா சார் அந்த பக்தியை டெவலப் பண்ணுறதுக்கு? சரி, நான் ஒன்று சொல்கிறேன். பக்தி இல்லாமல் நீங்கள் எவ்வளோ கிரியா யோகா என்ன பண்ணாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. பக்தின்னா அட்மிட்டிங் சுப்ரீம் பவர், கடவுள் சரண்டர் பண்ணுறது தான் நமக்கு பக்தின்னு சொல்கிறது. ஏன்னா நான் அட்மிட் பண்ணுறேன் எனக்கு இவ்வளோ தான் முடியும், இது மேலே எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது எல்லாம் அவங்க கையில் தான் இருக்குது அப்படின்னா இதுதான் பக்தி. அது வரையிலும் அந்த ஸ்டேஜ் வரையிலும் பக்தி ப்ராக்டிஸ் பண்ணலாம், மாலை போடலாம், எல்லாம் பண்ணலாம், பாட்டு பாடலாம். ஆனால் அது வரணும்னா அந்த சரண்டர் அந்த ஸ்டேஜில் வரும். எப்போது இது நம்ம நினச்ச மாதிரி இல்லை, இது ஒன்றுமே பண்ண முடியாது, அங்கேருந்து ஏதாவது வந்தால் தான் முடியும். அது அங்கே இருந்துன்னு சொல்ல வேண்டாம், இங்கே இருந்துன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இங்கே தான் உட்காந்துருக்கேன், அது பக்தி. ஏன்னா நம்ம லிமிட்டட் எஃபர்ட்ஸ்னால் இது கிடைக்காது, சரண்டர் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு நினைவு மனசில் வந்தால் அது பக்தி, பராபக்தி. ஆனால் பக்தியில் கூட ரொம்ப வேரியேஷன்ஸ். நம்ம நார்மலி டெய்லி விளக்கு வச்சு கும்பிடுறது அதுவும் பக்தி தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஹையஸ்ட் பக்தி எப்படின்னா அந்த பக்தருக்கு வேறு ஒன்றுமே வேண்டாம், கடவுள் கடாட்சம் தான் வேணும், வேறு ஒன்றுமே வேண்டான்னு, அதுதான் சுப்ரீம் பக்தி. இந்த மாதிரி நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, இல்லாதவனுக்கு எப்படி வரும்னு. இல்லாதவனுக்கு எப்படி வரும்னு கேள்வி வந்தாலே
ஆல்ரெடி பிளெஸ்ஸிங்ஸ் வந்துடுச்சுன்னு நினச்சிக்கிடுங்க. அது வர ஆரம்பித்து விட்டது அப்படின்னு. அது வரும். கடவுள் கிரேஸ் நம்ம கையில் இல்லை. கடவுள் அருள் தான். கடவுள் அருள் நான் சொல்லுவேன், என்னோட குரு அருள்னு கூட நான் சொல்லுவேன். எனக்கு குரு மகேஸ்வரநாத் பாபாஜியும் கடவுளும் ஒரு செப்பரேஷன் கிடையாதுங்க, ஒன்று தான். அவர் சும்மா ஒரு ஃபார்ம் இருந்தது தான், அந்த ஃபார்ம் எல்லாம் ஹாலோ ஃபார்ம். வேறு வேறு சக்தி அங்கே. அதனால் என்ன இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய ஃபீல்ட்லேருந்து நிறைய கேள்வி கேட்பாங்க அப்படின்னு 1.5 2 years எனக்கு அதிலே இது படிச்சுட்டு வா, அது தந்திரம் படிச்சுட்டு வா, இது படிச்சுட்டு வா ஸ்ரீ. நான் சொன்னேன், பாபாஜி இதெல்லாம் வேணுமா? நிறைய ஹோம்ஒர்க் கொடுக்குறீங்க. இது இல்லை வேணும். ஃப்யூச்சரில் உனக்கு நீ பல இடத்துல போவேன், பல டைப் ஆளுங்க வருவாங்க, அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னா இது படித்தா தான் உனக்கு தெரியும். இல்லைன்னா எப்படி சொல்லி கொடுப்பேன்? எப்படி கரெக்ட் பண்ணுவேன்? எப்படி டிஸ்கஸ் பண்ணுவேன்? இல்லைன்னா இப்போ நிறைய பேர் ஒரு ஸ்ரீவித்யா தந்திரா இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. வந்து கேரளாவில் போனால் நிறைய பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் இது தெரியாமல் இருந்தால் நம்ம எப்படி அவங்ககிட்ட என்கேஜ் பேசுறது. நீங்கள் சொன்னதை வச்சு நீங்கள் சொல்கிறப்ப எனக்கு ஒன்று தான் ஞாபகம் வந்துச்சு. ரமண மகரிஷி சொன்ன ஒரு வாக்கியம் படிச்சிருக்கேன். கடவுள் மேலே பக்தி கொண்டு அவன் கும்பிட அந்த கடவுள் அவன் மேலே இறக்கப்பட்டு ஒரு குருவை அனுப்பி விடுவார். அந்த குரு வந்து அந்த கடவுள் யாருன்னு அந்த பக்தி செய்கிறவங்கிட்ட காட்டுவார். அவனுக்கு அது தெரிஞ்ச பிற்பாடு நான், அந்த குரு, அந்த கடவுள் 3மே ஒரே ஆள் தான் அப்படின்னு ஒரு படிச்சிருக்கிறேன். கரெக்ட். நீங்கள் சொல்கிறப்ப எனக்கு அந்த ஞாபகம் வந்துருச்சு. இல்லை, அவரை கரெக்டாக சொன்னார். அவர் இதெல்லாம் ஒன்றும் பண்ணலை. அவர் சும்மா உட்காந்துன்னா இது இல்லை பிரம்மான் அவ்வளோதான், வேறு ஒன்றும் பண்ணலை. ஆனால் எல்லாரும் அவர்கிட்ட வருவாங்க. அவரும் ஃபீல்டில் வந்து அந்த ஈர்ப்பு. சாமி இது இப்படின்னா நான் அதெல்லாம் படிக்கலப்பா. ஆனால் பிளெஸிங். சரி, ஓகே. இதோட இந்த சேட் இன்டர்வியூன்னு சொல்ல முடியாது, ஒரு டிஸ்கஷன் மாதிரி நிறைவுக்கு வருது. அதுக்காக உங்ககிட்ட ரொம்ப நன்றி. வணக்கம், நன்றி.